மணத்தக்காளி கீரை ரசம் வாய் புண்ணிலிருந்து வயிறு அல்சர் வரைக்கும் சரியாயிடும். இந்த கீரை சாப்பிட்றதுனால ரசம் சூப்பு எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி போடுங்க. ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை இலையை மட்டும் நல்லா கிள்ளிட்டு இந்த மாதிரி நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 4 டம்ளர் அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி 5 நிமிஷத்துக்கு அந்த கீரை தண்ணியில் நல்லா வேகட்டும். இப்போ வானல் வச்சுக்கோங்க. ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, சோம்பு, வெந்தயம் இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரசப்பொடி. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை சூடாக சூப்பு மாதிரியும் குடிக்கலாம், சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம்.